ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு அமிர்தம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான சம்மர் ட்ரிங்க் தாங்க பார்க்க போகிறோம். வாட்டர்மெலன் மின்ட் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது சம்மர் சீசன்றதுனால அதிகமாக நம்ம ஜூஸஸ்லாம் எடுத்துக்கிட்டோன்னா உடம்பு டிஹைட்ரேட் ஆகாமல் இருக்கும். அதுவும் இல்லாமல் வாட்டர்மெலனில் அதிகப்படியான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. ஓகேங்க, வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன அமிர்தம் ஃபேமிலியில் ஜாயின் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பிளேட் நிறைய வாட்டர்மெலன் கட் பண்ணி வச்சுருக்கேன். விதையெல்லாம் நீக்கிட்டு வெறும் வாட்டர்மெலன் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இதில் இருக்கிற ஒரு சில பீசஸ் மட்டும் நான் சின்ன சின்னதாக பீஸ் போட்டு வச்சுக்கிறேன். மீதி இருக்கிறத நம்ம ஜூஸரில் போட்டு ஜூஸ் போட்டுடலாம். இது எல்லாத்தையும் நான் ஜூஸருக்கு மாற்றிடுறேன். ஜூஸருக்கு மாற்றிட்டு இதை நல்லா நம்ம பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டிங்கன்னா உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவர் உங்களுக்கு அதிகமாகவே கிடைக்குங்க. அதுவும் இந்த சம்மரில் இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பழம் சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு நோயும் சீக்கிரம் வரவே வராது. இல்லை கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துடுறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை பிளெண்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஜூஸ் பிளெண்ட் பண்ணோம் இல்லையா, அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடுறேன். இதில் ஏற்கனவே சர்க்கரை சேர்த்ததுனால நான் சர்க்கரை எதுவும் சேர்க்க போகிறதில்ல. சில்லுன்னு இருக்கணுன்றதுக்காக கொஞ்சமாக ஐஸ் க்யூப் மட்டும் சேர்க்குறேன். ஐஸ் க்யூப் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு கலக்கிடுங்க. இப்போது நம்ம இதை ஜூஸ் கிளாஸ்க்கு மாற்றிடலாம். ஜூஸ் கிளாஸ்க்கு மாற்றுறதுக்கு முன்னாடி நான் ஜூஸ் கிளாஸில் ஒரு 2 புதினா இலை சேர்த்துக்கிறேன். நீங்கள் எதை பிச்சு கூட யூஸ் பண்ணலாம். நான் அப்படியே போட்டு ஒரு சப்பாத்தி கட்டையோட கார்னரை வச்சு நல்லா குத்திடுறேன். இதோட ஃப்ளேவர் நல்லா நமக்கு ஜூஸில் இறங்கும். அதனால தாங்க. பாருங்கள், நல்லா க்ரஷ்ஷாக இருக்குது ஓரளவுக்கு. இதில் நம்ம கலந்து வச்சுருக்கிற ஜூஸ் சேர்த்துடலாம். ஜூஸ் கூடவே நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வாட்டர்மெலன், அதையும் சேர்த்துடுறேன். இப்போ நம்ம ஜூஸ் குடிக்கிறப்ப இந்த வாட்டர்மெலனும் கடிப்படும். அப்போ நமக்கு சாப்பிடவே ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனால் இந்த ஸ்டெப்பை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகேங்க, அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பார்த்த மக்கள்ஸ் எல்லோரும் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.